தன்னுடைய எதிரியிடமிருந்தே தனக்கு வாக்குகளை லாபகமாக பெற முடியுமா என்று இந்த வேலையை செய்கிறது திமுக. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிறேன், மக்கள் பிரச்சனை எதுவோ அந்த மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், மக்களோடு நிற்போம், மக்களுக்காக போராடுவோம். அதில் உயிர்விடம் கூட அதிமுக காரன் தயங்கியதில்லை. ஆனால் நீ இவனா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எம்பியினோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிடும், தொகுதி மறுசீரமைப்பு வந்து விட்டதா? எங்க வந்துச்சு? எதுக்கு நீ அத்தனை சத்தம் போட்ட? எதுக்கு ஊடகம் எல்லாம் உட்கார்ந்து விவாதம் பண்ண? எதுக்காக பத்திரிகையில் அத்தனை செய்தி போட்ட? எதுக்கு நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின? எதுக்கு 3 மாசம் தமிழ்நாட்டை பரபரப்பாகவே வச்சிருந்த? வந்துச்சா? எல்லாமே அப்போ டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ங்கறீங்களா? இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, மத்திய அரசில் இருந்து ஒரு சின்ன ஆணையோ ஒரு சின்ன பேச்சோ கூட இல்லை மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறோம்னு சொல்லி. திடீர்னு முதலமைச்சர் தூங்கி எழுந்தவர் கனவு கண்டவரை போல மறுசீரமைப்பு வந்தால் நம்முடைய எண்ணிக்கையெல்லாம் போய்விடும், தொகுதி எம்பி எண்ணிக்கையெல்லாம் போய்விடும் சத்தம் போட்டார். 3 மாச காலம் எவனும் எதையும் யோசிக்க முடியல, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்துச்சா? எதுக்காக ஒரு அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சீங்க? அப்ப நீங்க சொல்லி சுட்டி காட்டின ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? அப்ப மக்களை திசை திருப்புவது, அதற்கு தன்னுடைய கைப்பாவைகளாக வைத்திருக்கிற ஊடகங்களை பயன்படுத்துவது என்கிற நோக்கிலே தான் இவர்கள் செய்கிறார்கள். ஊடகங்களும், பெரும்பான்மையான ஊடகங்கள், எல்லாரையும் நாம் சொல்ல முடியாது, பெரும்பான்மையான ஊடகங்கள், குறிப்பா சேட்டலைட் சேனல் இன்னைக்கு இருக்கிற பிரிண்ட் பிரஸ்ல பிரிண்ட் ஆகி வர பேப்பர் சொல்லி அதுல பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு இந்த அரசின் கைப்பாவையாக மாறி இவர்கள் செய்கிற இந்த போலி பிரச்சாரத்திற்கு அவர்கள் பலியாகிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப இதிலிருந்து நாம வெளியிருந்துதான் சிந்திக்க வேண்டி இருக்குது. எனவே இந்த பட பிரச்சனைகள், போக்குவரத்து எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். 500 கோடி போட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த 500 கோடி நாளைக்கு அவர்கள் 750 கோடி எடுத்து பிறகு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறாங்களா? இல்ல. ஏங்க இப்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க? செத்தவன் செத்த அதை போய் பாருங்க. இன்னைக்கு 1008 பிரச்சனை இருக்குது, அதை பாருங்க. படம் வந்தா வருது, வந்தா விருப்பப்படுறவர்கள் போய் படம் பார்க்க போறாங்க, விருப்பம் இல்லாதவர்கள் அவர்கள் வேலையை பார்க்க போறாங்க. இப்ப அப்படிதான் இந்த பராசக்தி தூக்கிட்டு வந்தாங்க. சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலீங்க. கடைசியில் மோடியோட பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கே கூப்பிட்டு தொலைக்காட்சியில் கூப்பிட்டு போனோவில் பேசிடலாங்களா பராசக்தி பத்தி? நான் என்ன பேசணும் பராசக்தி? நான் ஏன் பேசணும்? ரொம்ப மோசங்க. இது ரொம்ப ஒரு அரசாங்கத்தை கார்ப்பரேட் மையப்படுத்தி மக்களை எது தங்களுக்கு தேவை என்பதையே உணர முடியாத நிலையில வைத்திருப்பது என்பது ரொம்ப பெரிய அராஜகம், ரொம்ப பெரிய மோசடி, அயோக்கியத்தனம். அதை திமுக தொடர்ந்து கட்டவிழ்த்து விடுது.